யெசுவாவின் மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி மார்ச் மாத மடல் 2025. தேவன் விரும்பும் குடும்பம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, தூய சந்ததியாய் வாழும்படிக்கு குடும்பங்களை உருவாக்கி ஆசிர்வதிக்கிற பிதாவாம் தேவனை சோத்தரித்து இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று குடும்பங்களை விடுவிக்கும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவன் விரும்பும் குடும்பம் என்ற தலைப்பில் இந்நற்செய்தியை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். தேவன் தமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து அழகிய ஏதேனிலே சிறந்த குடும்பமாக வாழும்படி செய்து அவர்களிடம் இப்பூமியையும் அதில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் ஆளும் அதிகாரத்தையும் ஒப்படைத்தார். ஆம், முதல் பெற்றோரான ஆதாம் ஏவாள் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மூலமே மனித சந்ததி பிறந்து பெருகின. ஆதியாகமம் 2:24. இதனிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எனவே ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒருவரை விட்டு ஒருவர் மரணத்தை தவிர பிரியாமல் ஒருமனமாய் இசைவாய் திருமணத்தில் கணவன் மனைவி என்ற உறவு ஏற்படுத்தப்பட்டு தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ள குடும்பமாக வாழ இணைக்கப்படுகின்றனர். அவர்கள் மூலம் பிறக்கும் குழந்தைகள் அக்குடும்பத்திற்கு கர்த்தரால் கிடைக்கும் பரிசு. எனவே பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவின் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதே, குடும்பங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு விருப்பம். எபேசியர் 4:26-27 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று பரிசுத்த வேதம் போதிக்கிறது. தேவன் விரும்பும் குடும்பம் சுயநலமற்றது. உண்மையான அன்பு, பாசம், அக்கறை, கவனிப்பு, போஷிப்பு அங்கு இருக்கும். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று பரிசுத்த வேதம் எச்சரிக்கிறது. நண்பர்களே, குடும்பங்களை சின்னா பின்னமாக்கி சீரழிப்பதே சாத்தானின் திட்டம். ஒருவருக்கொருவர் உண்மையாயிருந்து சந்தோஷத்தில் மாத்திரமல்ல, வாழ்வில் எதிராய் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் போது பொறுமையோடும் ஞானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்று உலகமெங்கும் குடும்பங்கள் சீர்குலைந்தும் குடும்ப கட்டமைப்பு தகர்க்கப்பட்டும் காணப்படுகின்றன. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிறந்து வளர்ந்து வருகிற சமுதாயம் பரிசுத்த விவாகம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் கவர்ச்சியான, போலியான, மாயான வாழ்க்கையை நிஜ வாழ்க்கை என்று நம்புவது கவலைக்கிடமானது. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். வசதியாய் வாழ்வதற்காக கடினமாய் உழைத்து பிள்ளைகள் விரும்பும் எல்லா ஆசைகளை நிறைவேற்றி விட்டால் மட்டும் அது ஒரு வெற்றியுள்ள குடும்பமாக மாறிவிடாது. பரிசுத்த வேதாகமத்தில் பல நன்னெறிகள் எழுதப்பட்டுள்ளன. அவைகளை கடைபிடிப்பதன் மூலம் தேவ சமாதானம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பவுல் சீலாவிடம் சிறைக்காவலன் அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்போஸ்தலர் 16:30-31. மனித குலத்தை பாவ சாபத்திலிருந்து மீட்டெடுத்து மாறுபாடற்ற பிழையற்றதுமான சந்ததியாக வாழ வைப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு ஒரு குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து தம் 30வது வயதிலிருந்து ஊழியம் செய்து சிலுவை மரணத்தை எதிர்கொண்டு தன் உயிரை மீந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த அவருடைய வல்லமையில நாமத்தினால் எம்மை எம் குடும்பத்தினரை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைய நவீன உலகத்தில் அநேக தடைகள் உள்ளன. நாம் நினைக்கும் வண்ணம் தூய குடும்பத்தை அவ்வளவு எளிதில் கட்டியெழுப்ப முடியாது. இடறுவதற்கும் சறுக்கி விழுவதற்கும் பற்பல வாய்ப்புகள் உள்ளன. இவைகளுக்கு குடும்பங்கள் தப்ப வேண்டும். அவபக்தியுள்ள சந்ததிகள் பெருகி இருப்பதால் இன்று சமூக வலைத்தளங்கள், விளம்பரங்கள், சினிமா போன்றவை கவர்ச்சியானதை, போலியானதை கண்களுக்கு விருந்தாக்கி மானிட
மானிட வாழ்வில் பல தவறான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதனால் பிரிவினை, சண்டை, குழப்பம், சுயநலம், வெறுப்பு, பொறாமை, கோபம், வைராக்கியம், மேட்டிமை, இன்னும் பல துர்க்குணங்கள் குடும்பங்களில் பெருகி காணப்படுகின்றன. குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசுவை தலைமையாக வைத்து அவர் போதனைகளை கைக்கொண்டு கணவனும் மனைவியும் வாழ்ந்து அவர்களது பிள்ளைகளுக்கு தேவ நீதியின் வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். குடும்பமாக தேவனை தேடி தேவ வழிகளை நாடும் போது அங்கு ஒரு மனம் என்னும் நறுமணம் வீசும். சிறுபிராயம் முதல் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நீதிகளை கற்பித்தால் சமுதாயத்தில் நீதியுள்ள சந்ததி உருவாகும். நீதிமொழிகள் 29:15. பிரம்பம் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிள்ளைகளை அன்போடும் கண்டிப்போடும் நடத்த வேண்டும். தேவ ஞானம் அதற்கு உதவிடும். எமக்கு அன்பானவர்களே, அழிவு வருவதற்கு முன் தன் குடும்பத்தை பேழைக்குள் காப்பாற்றிய நோவா ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த தலைவர். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நீங்களும் ஆண்டவருடைய வழிகளை கைக்கொள்ள ஆரம்பியுங்கள். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். குடும்பமாக உங்களை தேவனாகிய கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் யெசுவாவின் மனவாட்டி சபை.